Hello student, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் 7th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ 7th சம் எப்படி பண்ணணும்னா, the total marks scored by 2 students, அதாவது 2 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸ். அந்த டோட்டல் மார்க்ஸுங்கிறது என்னதுன்னா, டோட்டலுங்கனாலே சம்மேஷன், அந்த சம்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டோட்டல் மார்க்ஸ்னாலே சம்மேஷன் தான் வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு சத்யாவோட மார்க் வந்து 5 சப்ஜெக்டோட, அதாவது என்னோட வேல்யூ 5 நம்ம எடுத்துக்கணும். 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5ங்கிறது என்னோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ சத்யாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 460. ஸோ அந்த 460 இங்கே எழுதிடணும். அதாவது சத்யா டோட்டல் மார்க்ஸ்ன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு அந்த வித்யாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து 418 இருக்குல்லையப்பா, அதை வந்து இங்கே எழுதணும். ஸோ வித்யா டோட்டல் மார்க்ஸ்ன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், மீனோட வேல்யூ. கொஸ்டின் ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் மோர் கன்ஃபியூஷன், யாரோட பர்சன்டேஜ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி யாரோட பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வித்யாவோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெண்டுமே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் பார், அதாவது மீனோட வேல்யூ தான் நமக்கு வந்து வேணும், இந்த மீனோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ மீனோட வேல்யூ, ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என், இதான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்யாவோட மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 416 போட்டு டிவைடட் பை 5 போடணும். ஸோ பர்சன்டேஜ் போட்டுருங்க, ஏன்னா ஆவரேஜ்னால பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுருங்க, ஏன்னா மார்க்ஸ்னால பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 5ன்னு வந்துடும். ஸோ சாரி, இப்போ தப்பாக போட்டேன். 460 டிவைடட் பை 5, அதாவது இது 2 டிவைட் பண்ண 92ன்னு வரும் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் இது வந்து சத்யா எக்ஸ் பாரோட வேல்யூ 92%. ஸோ வித்யா எக்ஸ் பாரோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் போட்டு என்னோட வேல்யூ 5, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் 418 போகணும். 5 9s are 45, ரிமைண்டர் 3056, இது வந்து 96%ன்னு போடணும். ஸோ வித்யாவோட வேல்யூ 96%ன்னு வரும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்கிறப்ப இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதுவோம், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%ன்னு போடணும். இப்போ சிக்மாவோட, இப்போ சத்யாவுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சத்யா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த சத்யாவுக்கு வந்து சிக்மாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சத்யாவோட சிக்மாவோட வேல்யூ 4.6. ஸோ அந்த 4.6 போடணும், டிவைடட் பை எக்ஸ் பார். ஸோ இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ, சத்யாவோட எக்ஸ் பார் வேல்யூ என்னதுப்பா 92%, அந்த 92 இங்கே போட்டுறணும், இன்ட்டு 100ன்னு போடணும். அதுக்கப்புறம் 4.6 இன்ட்டு 100. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் தள்ளி தான் வரணும், பாயிண்ட் வைக்கணும். அப்போனா 416.0ன்னு வந்துடும், டிவைடட் பை 92ன்னு வந்துடும். பாயிண்ட் 100 2 0 இருக்கனால நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 60.0ன்னு வந்துடும். இப்போ 460 டிவைடட் பை 92. ஸோ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5, ஏன்னா 92 இன்ட்டு 5 போட்டு பாருங்கள், 5 2s are 10, 1 போடணும். 5 9s are 45, 45 + 1 46. ஸோ 92 இன்ட்டு 5 வந்து 460. ஸோ 5%ன்னு போடணும். ஸோ சத்யாவோட வேல்யூ 5%. அதுக்கப்புறம் இப்போ வித்யாவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நான் சிஓஇன்னு ஷார்ட்டாக எழுதுகிறேன்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 ஃபார்முலா பர்சன்டேஜ். ஸோ வித்யாவோட சிக்மா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2.4 கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 2.4 இங்கே எழுதணும். டிவைடட் பை எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, வித்யாவுக்கு 96 கொடுத்துருக்காங்களா. அந்த 96 இங்கே போடணும், இன்ட்டு 100ன்னு போடணும். 240 டிவைடட் பை 96ன்னு போடணும். ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்னா 2.5% வரும். ஓகேப்பா. அப்புறம் என்ன ஆன்சர்னா விச் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. யாரோட வேல்யூ ரொம்ப ஹைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சத்யாவுக்கு தான் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஆன்சர் எழுதும்போது சத்யா 5% கிரேட்டர் போட்டு இப்படி எழுதுங்க. வித்யா இஸ் ஈக்குவல் டு 25%. ஆன்சர் வந்து இதான் மெயினாக எழுதுங்க. சத்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ ஈஸி தான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் வேல்யூ.